அதிமுக மீதான எடப்பாடி மீதான விமர்சனத்தை மறைமுகமாகவே வச்சுட்டு ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. திமுகவை எப்படி நீங்க தாக்குதல் நடத்துறீங்களோ அதே அங்கிள் இபிஎஸ் சொல்ல வேண்டியதானே. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி 3 மசோதா முந்தா நாள் தாக்கல் பண்ணாங்களே, மோடிஜி இப்படி பண்ணலாமாஜி கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த லட்சணம் இதான நேற்று கிழிச்சிருக்கணும்ல. பிஜேபி கூப்பிட்டு போகாத அதிமுக தொண்டை விஜய் கூப்பிட்டா 10% யோசிப்பாங்கிற ஆபத்து அதுல இருக்கு. 234 தொகுதிகள்லயும் விஜய் தான், விஜயோட முகம் தான் அப்படிங்கிறாரு. இல்ல ஊரறிஞ்ச முகம் என்கிட்ட இல்லன்னு ஒத்துக்கிட்டாரு, வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிட்டாரு. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இளைஞர் பட்டாளத்தை ஏற்கனவே வச்சிருக்கிற சீமான், திருமாவளவன், அண்ணாமலை போன்றவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. நீ வா போன்னு எடப்பாடி 100 தடவை பேசியிருப்பார் ஸ்டாலினை பார்த்து. அதே முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நீ வா போ, என்ன நீ யாரு? அந்த எடப்பாடியை பொத்தி பாதுகாக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு விஜய் விமர்சிக்கிறதுக்கு? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.